السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. مبسملا محمدلا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم أعوذ بالله السميع العليم بسم الله الرحمن الرحيم يرفع الله الذين آمنوا والذين أوتوا العلم درجات صدق الله مولانا العليم قال نبينا صلى الله عليه وسلم أدبوا أولادكم وأحسنوا آدابكم إن أولادكم هدية إليكم صدق الله مولانا العليم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபோ தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய அருட்கொடையின் காரணமாக நாட்களிலே சிறந்த நாட்கள் ஜும்மா நாளிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் இன்னும் வரவிருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் எனக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ஜும்மாவினுடைய பரக்கத்தான அனைத்து அருள்களையும் அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சமூகத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா செல்வங்களை நிறைய கொடுத்திருக்கிறான். இறைவனின் மூலமாக அடியார்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வங்கள் நிறைய இருக்கிறது. பொருட்செல்வங்கள் இருக்கிறது, குழந்தை செல்வங்கள் இருக்கிறது. இதே போன்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மிருகத்தின் மூலமாக நிறைய செல்வங்களை கொடுத்திருக்கிறான். மாளிகைகளை கொடுத்திருக்கிறான், பணங்காசுகளை கொடுத்திருக்கிறான், தங்கங்களை வெள்ளிகளை பெட்ரோல்களை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகள் அளவில் இல்லாத அளவிற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்திலே சமூகத்திற்கு மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். அதிலே ஒன்றுதான் குழந்தை செல்வம். குழந்தை செல்வம் என்பது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அருள் மறையிலே சொல்லுகிறான். சில இடங்களிலே அந்த குழந்தை செல்வங்களை பற்றி அல்லாஹு சொல்லும் பொழுது அந்த குழந்தை செல்வம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது அமானிதம் என்று சொல்லுகிறான். அதே அந்த குழந்தை செல்வங்களை பற்றி இன்னொரு இடத்தில் அல்லாஹு பேசும் பொழுது இப்படி சொல்லுவான், அது உங்களுக்கு குழப்பம் என்று சொல்லுவான், ஃபித்னா என்று சொல்லுவான். இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா என்று சொல்லுவான். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருட்செல்வங்களும் குழந்தை செல்வங்களும் அது உங்களுக்கு குழப்பத்தை தான் உண்டாக்கும் என்று சொல்லுகிறார். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் பேசுவான், ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த குழந்தைகள் உலகத்தின் அலங்கார பொருட்கள் என்று சொல்லுவான். பல்வேறு இடங்களிலே பலவரை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குழந்தைகளை பற்றியும் பொருளாதாரத்தை பற்றியும் அல்லாஹ் வித்தியாசமாக சொல்லிக் கொண்டே இருப்பான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, குழந்தைகளிடத்தில் நாம் எப்படி அணுகுகிறோமோ அதற்கேற்றால் போல் அவை நமக்கு அமையும் என்பதைத்தான் அல்லாஹு சொல்லுகிறான். குழந்தைகளை அமானிதமாக பார்த்தால் அந்த குழந்தைகள்
நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அமானிதமாக இருப்பது போன்று அது நமக்கும் அமானிதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழந்தைகளை அல்லாஹ்விடத்தில் திருப்பி கொடுக்கின்ற நேரத்தில் சரியாக நிறைவேற்ற வேண்டும். குழந்தைகள் உலகத்தின் அலங்கார பொருட்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அலங்கார பொருட்கள் என்பது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அதிலே நன்மைகளையும் வைத்திருக்கிறான், தீமைகளையும் வைத்திருக்கிறான். அந்த குழந்தைகளை நாம் அலங்கார பொருட்களாக எடுத்துக்கொண்டால் அந்த குழந்தைகளை நாம் எப்படி வளர்க்குகிறோம்? அலங்காரம் மறுமையின் சொர்க்கத்திற்கு அலங்காரமாக வளர்த்தால் அது அங்கே அலங்காரமாக இருக்கும். உலகத்திற்கு அலங்காரமாக வளர்த்தால் அது நமக்கு கூட பயன் தராது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குழந்தைகளை வளர்ப்பதிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மிக முக்கியத்தை நமக்கு சொல்லி தருவான். குழந்தைகள் உங்களுக்கு அமானிதம். குழந்தைகள் உங்களுக்கு அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட ஒரு குழப்பம் என்று சொல்லுகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதை நீங்கள் எப்படி எடுத்துக் கொள்கிறீர்களோ அப்படித்தான் அது உங்களுக்கு விளங்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே இப்படி சொல்லுவார்கள், அக்ரிமு அவுலாதக்கும், உங்கள் குழந்தைகளை நீங்கள் கண்ணியமாக வளருங்கள். அத்திபு அவுலாதக்கும், உங்கள் குழந்தைகளுக்கு பெருமானார் அடுத்த ஹதீஸிலே சொல்வார்கள், அத்திபு அவுலாதக்கும், உங்கள் குழந்தைகளுக்கு நல் ஒழுக்கங்களை கற்றுத்தாருங்கள். அடுத்து பேசுவார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லிமு அவுலாதக்கும், நல்ல கல்விகளை உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள் என்று சொல்வார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த குழந்தைகளை நாம் எப்படி வேண்டுமானாலும் உருவாக்கலாம். பேப்பரிலே நாம் படங்களை வரைகின்ற நேரத்தில் அதை எப்படி வேண்டுமானாலும் வரைவது போன்று நமக்கு கொடுக்கப்பட்ட குழந்தைகளை எப்படி வேண்டுமானாலும் உருவாக்கலாம். சிறந்த அறிவாளியாக உருவாக்கலாம், திருடனாக உருவாக்கலாம், பொய் சொல்லக்கூடியவனாக உருவாக்கலாம், ஹாஃபிஸாக உருவாக்கலாம், ஆலிமாக உருவாக்கலாம், சிறந்த வியாபாரியாக உருவாக்கலாம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்மிடத்திலே கொடுத்திருக்கின்ற அந்த குழந்தைகளை சரியாக நிர்ணயிக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹும் ரசூலும் பிரியப்படுகிறார்கள். அத்திபு, ஒழுக்கம் கற்பியுங்கள், அல்லிமு, சொல்லிக் கொடுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தார்கள்? தங்களுடைய சஹாபாக்களின் குழந்தைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தார்கள்? இவைகளை எல்லாம் நாம் பார்க்குகின்ற நேரத்திலே ஹதீசுகளின் மூலமாக நிறைய விஷயங்கள் நமக்கு விளக்கங்கள் தரப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உங்கள் குழந்தைகளுக்கு அத்திபு சலாசத ஹிசாலின் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்கள் குழந்தைகளுக்கு 3 விஷயங்களை போதியுங்கள், ஒழுக்கத்தை கற்பியுங்கள். ஒன்று, ஹுப்புன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகத்தினுடைய அவர்களை பற்றி பிரியத்தை சொல்லித்தாருங்கள். அதே போன்று அடுத்து சொன்னார்கள் உப்பு ஆலிகி என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகத்தின் குடும்பத்தாரை பற்றி சொல்லித்தாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு. அல்லிமுல் குர்ஆன், நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு குர்ஆனை சொல்லித்தாருங்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனின் தொடர்பு இன்றைய காலகட்டத்திலே இஸ்லாமியர்களுக்கும் குர்ஆனுக்கும் மிக தூரம் துளைவுகளாகிவிட்டது. குர்ஆனை தொட வேண்டும் என்று சொன்னால் 1 வருடமாக வேண்டும். ரமலான் வந்தால்தான் குர்ஆனை புரட்டி பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே இந்த சமுதாயத்தை விட்டு குர்ஆன் மறைக்கப்படும், குர்ஆனுடைய வசனங்கள் அழிக்கப்படும். யார் யார் உள்ளங்களில் எல்லாம் குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கிறதோ மறக்கடிக்கப்படும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த காலங்கள் வந்துவிடுமோ என்ற பயம் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது வருவதற்கு முன்னால் குர்ஆனை நீங்கள் அதிகம் தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கல்வி உள்ளவர்கள் தான் உயர்ந்த தரஜாவில் இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். மார்க்க கல்விகளை நீங்கள் கற்றுக்கொள்வது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கட்டாய கடமை என்பதை
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா, ஆணாக இருக்கக்கூடிய முஸ்லிமானவனுக்கும் பெண்ணாக இருக்கக்கூடிய முஸ்லிமானவளுக்கும் மார்க்க கல்விகளை தேடி கற்றுக்கொள்வது கட்டாய கடமை, ஃபரல் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே எத்தனை கல்விகள் இருக்கிறது. எல்லாம் இப்போது கல்விகள், கலைகள் எல்லாம் கல்விகளாக மாறி போய்விட்டது. சமையல் கல்வியாக மாறி போய்விட்டது. சமையல் கலையாக இருந்தது, அது கல்வியாக மாறி போய்விட்டது. இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிகமான சம்பளங்கள் வாங்கக்கூடிய கல்விகளிலே மிக முக்கியமானது சமையல் கல்விதான். இன்னைக்கு இருக்கக்கூடிய வியாபாரங்களிலே மிக முக்கியமான வியாபாரம் சாப்பாடு தான். அதிகமாக வியாபாரங்களிலே அதிகம் வியாபாரம் நடக்கக்கூடிய வியாபாரம் எது என்று சொன்னால் இன்றைக்கு உண்ணக்கூடிய பொருட்கள் தான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு மஹல்லாவிலேயும் நீங்கள் மார்க்க கல்விக்காக வேண்டி மக்தபுகளை உருவாக்குங்கள். ஒவ்வொரு பள்ளியிலும் மக்தபுகளை உருவாக்க வேண்டும். சிறார்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் மக்தபின் மாணவர்களாக மாறி போக வேண்டும். அப்பொழுதுதான் இஸ்லாத்திலே என்னென்ன கடமைகள் இருக்கிறது, இஸ்லாத்தில் ஆகுமானவைகள் என்ன, ஆகுமாகாதவைகள் என்ன என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்கள் என்ற மாணவர்களை உருவாக்கினார்கள். அங்கே குழந்தைகள் இல்லை. அப்பொழுது 80 வயது உள்ளவர்கள் எல்லாம் பெருமானாரிடத்தில் மாணவர்களாக மண்டியிட்டவர்கள். மதீனாவிலே மஸ்ஜிது நபவியிலே இன்னும் அந்த இடங்கள் கண்களிலே காட்சி அளித்துக் கொண்டே இருக்கிறது. அன்பார் அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லப்படக்கூடிய திண்ணை தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் மண்டியிட்டு உட்கார்ந்து மார்க்க கல்விகளை, குர்ஆனினுடைய கல்விகளையும், அல்லாஹ்வினுடைய கல்வியையும், ரசூலுடைய கல்விகளையும் போதிக்கப்பட்டது, அதை கற்பிக்கப்பட்டது, கற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக வேண்டித்தான் இன்னும் அந்த இடங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வைத்திருக்கிறது. அஸ்ஹாபு சுஃபா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஆரம்பத்திலே 300க்கும் மேற்பட்ட வயதானவர்கள் தான் மார்க்க கல்விகளை கற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு நம்முடைய மார்க்க கல்வி எந்த அளவிற்கு நம்மிடத்திலே இருக்கிறது என்பதை கொஞ்சம் சுய பரிசோதனை செய்து கொண்டு பார்க்க வேண்டும். தொழுகையின் நிய்யத்துக்கள் நமக்கு தெரியுமா? தொழுகையிலே கடமைகள் இருக்கிறது தெரியுமா? இஸ்லாத்தின் மொத்த கடமைகள் இருக்கிறது தெரியுமா? இவைகளெல்லாம் நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்லாத்திலே மொத்த கடமைகள் 130 கடமைகள் இருக்கிறது என்பது இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது. இஸ்லாத்திலே 130 கடமைகள், அவைகளை செய்ய வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது கட்டாய கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அவைகளெல்லாம் எங்கே தெரிய வேண்டும்? மஸ்ஜிதுகளிலே நடத்தப்படுகிற மக்தப் மதரசாக்களிலே சொல்லித்தரப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் கடமைகளில் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய அந்த கடமையோடு இஸ்லாத்தின் மொத்த கடமைகள் 130 என்பதாக சொல்லப்படுகிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு என்ன தெரிந்திருக்கிறது? யோசித்து பார்க்க வேண்டும். நம்மை நாம் பரிசோதனை செய்ய வேண்டும். தொழுகையின் பரந்துகள் தெரிந்திருக்கிறதா? தொழுகைக்கு உள்ளே உள்ள பரலுகள் எத்தனை இருக்கிறது? தொழுகையின் வெளியிலே எத்தனை பரலுகள் இருக்கிறது? ஒழுவிலே எத்தனை பரலுகள் இருக்கிறது? ஒழு செய்வதற்கு முடியவில்லை, தண்ணீர் இல்லை, தயமம் செய்ய வேண்டும், அதற்கென்ன கடமைகள் இருக்கிறது? இவைகளெல்லாம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு வாக்கியங்களும், அத்திபு அவுலாதக்கும், உங்கள் குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை கற்பியுங்கள், எப்படி முகம் கழ வேண்டும் என்று சொல்லித்தாருங்கள், எப்படி பல் துளக்க வேண்டும் என்று சொல்லித்தாருங்கள், எப்படி அவர்கள் மலம் ஜலம் கழித்ததற்கு பின்னால் கழுக வேண்டும் என்பதை சொல்லித்தாருங்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளுக்காக வேண்டி நீங்கள் அத்திபு ஒழுக்க நடைமுறைகளை சொல்லித்தாருங்கள். குழந்தைகளிடத்தில் காலையில் எழும்பொழுது எப்படி எழ வேண்டும்,
இரவு படுக்குகின்ற நேரத்தில் படுக்கைக்கு எப்படி செல்ல வேண்டும், நீங்கள் எப்படி ஆடைகளை அணிய வேண்டும், ஆடைகள் அவுரத்துக்கள் எதிர் என்பதை மார்க்கத்திலே சொல்லித்தர வேண்டும். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் அவுரத்து மறைக்க வேண்டிய உறுப்புகள் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களும் தம் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய கட்டாய கடப்பாடிலே நாம் இருக்குகிறோம். இன்னைக்கு பிள்ளைகள் ஆடை போடுவதிலே பார்க்குகின்ற நேரத்திலே ஆடை போட்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று ஒரு காலம் வரும், ஆடை போட்டிருப்பார்கள், ஆனால் அவர்கள் அம்மனமாக இருப்பார்கள். கியாமத்தை எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள். இது போன்ற நிலைமைகள் வந்தால் கியாமத் வந்து விட்டது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கியாமத்தின் அடையாளங்களிலே இது ஒன்று என்று சொன்னார்கள். ஆடை போட்டிருப்பார்கள், ஆனால் அம்மனமாக இருப்பார்கள். எதை மறைக்க வேண்டுமோ அதை மறைக்க மாட்டார்கள். தொப்புளை காட்டிக் கொண்டிருப்பார்கள், முட்டியை காட்டிக் கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அது வீட்டிலே இருந்தாலும் சரி, வெளியிலே இருந்தாலும் சரி, அது வேறு வீட்டுக்கு சென்றாலும் சரி, நம் குடும்பத்திற்குள்ளே இருந்தாலும் சரி, இன்னைக்கு அரை டவுசரை போட்டுட்டு நம்ம அலைய விடுற நம்ம பிள்ளைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆண் பிள்ளைகளுக்கு முட்டில் மறைத்திருக்க வேண்டும், தொப்புள் மறைத்திருக்க வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். இன்னைக்கு சம்மருக்காக வேண்டி அவர்களுக்கு பர்மாடா சேர்த்து கொடுக்கிறோம், நம்ம அவர்களுக்கு அரை டவுசர் எடுத்து கொடுக்கிறோம். அவர்கள் உட்கார்ந்து இருக்கின்ற நேரத்தில் அவர்கள் மர்மஸ்தானங்கள் வெளியே தெரியும், அசிங்கங்கள் அவலங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம் பிள்ளைகளை நாம் தான் ஒழுக்கப்படுத்த வேண்டும். அத்திபு அவுலாதக்கும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சின்ன குழந்தை தானே என்பதற்காக வேண்டி நீங்கள் குழந்தைகளை முட்டியை காண்பித்து பழக்கினால் அவர்கள் வயதானாலும் முட்டியை காண்பித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். அவுரத்தை மறைக்க வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், பெண் பிள்ளைகளுக்கு வெட்கத்தை சொல்லித்தாருங்கள், ஆண் பிள்ளைகளுக்கு வெட்கத்தை சொல்லித்தாருங்கள். மார்க்கம் இதைத்தான் சொல்லித் தருகிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு படி போக போனால் இன்னைக்கு பெரியவர்கள் கூட அரை டவுசர்களை போட்டுக்கொண்டு வாக்கிங் போவதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். யோசித்து பார்க்க வேண்டும். மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுகிறது? அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா? மார்க்கத்தின் அனுமதி என்ன? ஆடை போடுவதில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்டர் போட்டிருக்கிறார்கள். உன்னுடைய கீழ் சட்டை முட்டிக்கு கீழே இருக்க வேண்டும், உன் மேல் சட்டை தொப்புளை மறைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு கையை தூக்குனா தொப்புள் தெரிகிறது, முதுகு தெரிகிறது, பித்தட்டுகள் தெரிகிறது, ஆடைகளில் அவலங்கள். இது ஏன் இப்படி ஆனது என்று சொன்னால் அவர்களின் பெற்றோர்கள் கணிக்கவில்லை. நாம் இப்படி தவறு செய்வதற்கு காரணம் பெற்றோர்கள் அவர்களை அத்திபு ஒழுக்கப்படுத்துங்கள் என்று பெருமானார் சொன்ன அந்த வார்த்தையை கேட்கவில்லை. இன்னைக்கு நடிகர்கள் போட்டிருக்கின்ற ஆடைகள் தான் நம் பிள்ளைகளை போட்டு அழகு பார்க்குகிறோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடைகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். இன்னைக்கு நம் பிள்ளைகளை முடிவெட்டுவதை கூட அவர்களுடைய ஸ்டைலில் தான் விட்டு விடுகிறோம். நம் பிள்ளைகளுக்கு நாம் தான் அழகு பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சாபத்திற்குரிய அந்த முடிவெட்டுதல்களை நாம் பார்த்து நாம் சந்தோஷப்படுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, நீங்கள் ஒரு பக்கம் வெட்டிவிட்டு மறுபக்கம் நிறைய முடிகளை விடாதீர்கள், அது அல்லாஹ் உங்களை சபிக்கிறான் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபமிட்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் முடிவெட்டுவதில் கூட நம் பேச்சை கேட்பதில்லை. நடிகர்கள் எப்படி முடிவெட்டுகிறார்களோ அப்படித்தான் வெட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு காலம் வந்துவிடும், ஒரு பக்கம் மீசையை சிரைச்சிட்டு இன்னொரு பக்கம் விட்டாலும் அதை சொல்ல முடியாது, அப்படியும் செய்யக்கூட இருக்கக்கூடிய நிறைய பேர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தாடி வைப்பது கூட நபியின் சுன்னத்துகள் அல்ல. இன்னைக்கு தாடி வைப்பது எல்லாமே நாயகத்தின் சுன்னத்துகள் எதுவுமே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிடி தாடியை வையுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு பிடி என்பது இப்படி, ஆனால் ஒரு பிடி தான் இப்படி வைத்துக் கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஒழுக்கங்களையும் நம் பிள்ளைகளுக்கு சின்ன வயதில் இருந்து கற்றுக் கொடுத்திருந்தோம் என்று சொன்னால், அவர்கள் வயதாகி தள்ளாட வயதிலே நடக்க முடியாத நிலைமைகளில் கூட நாயகத்தின் சுன்னத்தை ஒரு பொழுதும் விட மாட்டார்கள். உயிரே போனால் கூட சுன்னத்தின் நடைமுறைகளை விட மாட்டார்கள். நாம் குழந்தைகளின் பருவத்திலே அதை உருவாக்க வேண்டும்.
ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் அது கடமைகள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் உருவாக்கினார்கள். மஸ்ஜிது நபவியிலே அன்வா அஸ்ஹாபு சுஃபா, அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லப்படக்கூடிய மாணவர்கள் படிக்கின்ற மக்தப் மதரசாவை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலிலே உருவாக்கினார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று குர்ஆன் கொஞ்ச காலத்திற்கு பின்னால் உயர்த்தப்படும். குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் அழிக்கப்படும், வெறும் பேப்பராகத்தான் இருக்கும். ஒரு காலம் வரும், அந்த நேரத்திலே உள்ளங்களில் இருக்கக்கூடிய குர்ஆன் வசனங்கள் எல்லாம் மறக்கடிக்கப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு முன்னால் குர்ஆனை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இந்த கல்விகளை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனை அணுக வேண்டும், ஹதீஸை அணுக வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நம் பிள்ளைகளை நரகத்திற்கு கொண்டு போகிறோமா, சொர்க்கத்திற்கு உருவாக்குகிறோமா என்பது நம் கையில் தான் இருக்கிறது. உன் பெற்றோர் உனக்கு சொர்க்கமும் நரகமும் உன் பெற்றோர்கள் தான். நம் பிள்ளைகளை சொர்க்கவாதிகளாக உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களின் வளர்ப்பு சரியாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆண் தன் பிள்ளையை சாலியாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் முதல் காரியம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவன் மணக்கின்ற மனைவி சாலிகானவளாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், உன் குழந்தைகள் சாலிகாக ஆக வேண்டும் என்று சொன்னால் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள். இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு துஆ செய்யறதே இல்லை, பத்வா வேண்டா செய்யறோம். நாசமா போயிருவேன்னு சொல்லிடுவோம். நம்மளை தெரியாமையே சொல்லுவோம். நாசமா போகும் பொழுதுதான் தெரியும், ஆஹா என் பிள்ளைக்கு இவ்வளவு ஆபத்து வந்துருச்சு, எதனால் வந்தது என்பதை கூட நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நம் பிள்ளைகளை அவர்கள் செய்கின்ற சேஷ்டையின் காரணமாக அவர்களை சபித்து விடுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் குழந்தைகளை சாலிகானவர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் முதலிலே துஆ செய்யுங்கள், அவர்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே நிறைய வசனங்களை சொல்லித் தருகிறார். நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தைகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லா நபிமார்களும் குழந்தைகளுக்காக வேண்டி பிரார்த்தனை தான் செய்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய குழந்தைகளுக்காக மட்டுமல்ல, தங்களோடு குழந்தைகளாக உறவாடி கொண்டிருந்த நிறைய குழந்தைகளுக்கு பெருமானார் அவர்கள் செய்த உபகாரம் என்னவென்று சொன்னால் துஆ செய்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் இவருடைய கல்வியிலே பரக்கத்து செய்வாயாக என்று துஆ செய்தார்கள். அவருடைய பொருளாதாரத்தில் நீ பரக்கத்து செய்வாயாக, அவரின் குழந்தைகளிலே நீ பரக்கத்து செய்வாயாக என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தை பருவத்திலே இருந்த அனஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே வாழும் காலங்களிலே நாம் குழந்தை செல்வங்களை பெற்றிருக்கிறோம். அந்த குழந்தைகளை சாலிகானவர்களாக மாற்றுவது பெற்றோர்களின் மீது கடமை. அந்த அடிப்படையில் தான் கோடை காலம் என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கோடை காலங்களிலே நேரங்களையும் காலங்களையும் வீணடிக்காமல், வெயிலிலே சுத்தாமல் நம் பிள்ளைகளை மார்க்க கல்வியின் பக்கம் கொஞ்சம் முனைக்க வேண்டும். மார்க்க கல்வியை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்தை பற்றியும் தொழுகையை பற்றியும் கடமைகளை பற்றியும் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், முதியவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், சமூகத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்றெல்லாம் நிறைய கடமைகளை பற்றியும் அவரவர்கள் சுய ஒழுக்கங்களை பற்றியும் அவர்களுக்கு தேவையான மார்க்க சட்டங்களை பற்றியும் தெரிந்து கொள்வது மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், தொழுகின்ற நேரத்திலே தொழுகையிலே எது ஃபரது, எது வாஜிபு, எது சுன்னத்து, எது முஸ்தஹப், எதை செய்தால் தொழுகை முறிந்துவிடும், எதை செய்யாமல் விட்டால் தொழுகை முறிந்துவிடும், எதை அதிகப்படியாக செய்தால் தொழுகை முறிந்துவிடும், இவைகளை எல்லாம் நாம் கற்றுக்கொள்வது மிக அவசியமானதாக ஒன்றாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைய காலகட்டத்திலே நெருக்கடியான காலங்கள்,
உலக கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய காலங்கள். நம் பிள்ளைகள் டாக்டராக வேண்டும், நம் பிள்ளைகள் அரசியல்வாதியாக ஆக வேண்டும், நம் பிள்ளைகள் என்ஜினியராக ஆக வேண்டும், வக்கீலாக ஆக வேண்டும் என்று நாம் கற்பனை செய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அந்த இன்ஜினியராக கூடியவர்கள் தொழுகையாளியாக ஆக வேண்டும், தொழுகையோடு இன்ஜினியராக இருக்க வேண்டும், தொழுகையுள்ள டாக்டராக இருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் நம்மிடத்தில் வர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் கோடை காலம் பயிற்சி முகாம் என்பதாக ஒவ்வொரு பள்ளிகளிலும் நடத்தப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே நமது பள்ளியில் கூட கடந்த வாரத்தில் இருந்து கோடை காலத்திற்காக வேண்டி மாணவர்களுக்கு 9:30 மணி, காலை 9:30 மணியிலிருந்து மதியம் 12:30 மணி வரை குழந்தைகளுக்காக வேண்டி மார்க்கத்தின் அடிப்படை சட்டங்கள், குர்ஆனுடைய மனனங்கள், ஹதீஸினுடைய மனனங்கள், தொழுகையை எப்படி செய்ய வேண்டும் என்று செயல்முறைகள், இவைகளோடு அவர்கள் உண்ணுவதற்காக வேண்டி அவர்களுக்கு தின்பண்டங்கள், அவர்கள் வந்து போவதற்காக வேண்டிய ஆட்டோ வசதிகள், இவைகளெல்லாம் செய்து தரப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் கவனப்படுத்துகிறேன். உங்கள் குழந்தைகளை வீணாக வெயிலிலே சுற்றவிட்டு அவர்களுக்கு நோயின் பக்கம் கொண்டு தள்ளிவிடாதீர்கள். அதிகமாக பள்ளியின் தொடர்போடு மார்க்க சட்டங்களின் கற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யுங்கள். உங்கள் பிள்ளைகளை கொண்டு வந்து மதரசாவிலே விட்டு அவர்களை நல்ல முறையிலே குறைந்த நாட்கள் 20 நாட்களாக இருந்தாலும் அவர்கள் மனப்பாடம், அல்லாஹ்வினுடைய வசனங்களை மனப்பாடம் செய்வார்கள், ரசூலின் ஹதீஸை மனனம் செய்வார்கள், அவர்களுடைய சுய ஒழுக்கங்களை கற்றுக்கொள்வார்கள். இப்படி நாம் அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்தார்கள். அத்திபு அவுலாதக்கும், உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் ஒழுக்க நடைமுறைகளை கற்றுக் கொடுங்கள். அஹ்சினு, அவர்களை நல்லவர்களாக மாற்றுங்கள். ஆதாபக்கும், ஒழுக்கம் உள்ளவர்களாக மாற்றுங்கள். இன்ன அவுலாதக்கும், நிச்சயமாக உங்கள் குழந்தைகள் ஹதியத்துன் இலைக்கும், உங்களுக்கு அது அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட பொருட்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையிலே தவறாமல் உங்கள் குழந்தைகளை காலையிலே நடக்கின்ற கோடை கால பயிற்சி முகாமிலே கொண்டு வந்து விட்டு உங்கள் குழந்தைகளை நல்ல முறையில் மார்க்க அடிப்படைகளை தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள், உதவி செய்யுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உங்கள் குழந்தைகளை சாலிகானவர்களாக, உங்கள் குழந்தைகளின் குழந்தைகளையும் அல்லாஹ் சாலிகானர்களாக ஆக்கி அருள்வானாக. வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று தவாஃபு செய்யக்கூடிய, ஹஜ்ஜி செய்யக்கூடிய, உம்ரா செய்யக்கூடிய, எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கின்ற நல்ல பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மரணிக்கின்ற நல்லோர்களின் கூட்டத்தில் சேர்ந்து எழுப்பப்படக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும், என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.